20 வருஷத்துக்கு முன்னால என்ன வேணுமோ இப்பவும் அதுதான் வேணும். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. ஹாய் மக்களே, வணக்கம். நல்லா இருக்கலாம். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜீப் டீல்ண்டாங்க. ஜீப் டீல் உலகம் சொல்லிட்டு நம்ம அடிக்கடி வீடியோ போட்டுருப்போம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா விண்டேஜ் லவர்ஸ் இருப்பீங்க. ஸோ உங்களுக்காக பார்த்தீங்கன்னா நிறைய ஜீப் இந்த வாரத்தில் நம்ம பார்க்க போகிறாங்க. ஜீப் டீல் இந்தியாவோட வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தொடர்ந்து போட்டுக்கிறோங்க. மக்கள் நல்லா ஆதரவு கொடுத்துருக்கீங்க. ஸோ ஏற்பட்ட ஜீப் வந்துருக்குங்க, தொடர்ந்து வந்துட்டு உள்ளே வந்துட்டு போயிட்டு தான் இருக்குது. அதனால் தாராளமாக நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். ப்ரோ வணக்கம். வணக்கம் ப்ரோ. நல்லா இருக்கேன். நீங்களா இருக்கீங்களா? சூப்பராக இருக்கும் ப்ரோ. பார்த்தீங்கன்னா நம்ம ஜீப் டீல் இந்தியா பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் ஆதரவு எப்படி ப்ரோ இருக்குது? இல்லை, கண்டிப்பாக மக்கள் வந்து நல்ல வரவேற்பு கொடுக்குறாங்க. ஓகே. மெயினாக பர்டிகுலராக நம்ம ஜீப்ஸ் பண்ணிட்டு இருக்கனால ஜீப் லைக்கர்ஸ் நிறைய ஆல் தமிழோட எல்லாருமே நிறைய லைக் பண்ணுறாங்க. ஓகே ப்ரோ. நம்ம ஃபன்லூ சேனல்லேருந்து நிறைய கஸ்டமர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்மகிட்ட ஜீப்ஸ் வாங்கிட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக கால்ஸ் வருதுங்களா? கண்டிப்பாக ஆல் ஓவர் தமிழ்நாடுங்க. தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க, இந்தியா பூராவுமே, அதாவது அதர் ஸ்டேட்ஸ்லேருந்து கூட நம்மகிட்ட வாங்கிட்டு போகிறாங்க. சூப்பர் ப்ரோ. எக்ஸாக்டாக பார்த்து நம்ம லொகேஷன் அமைஞ்சிருக்கு. நம்ம ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா பிரதர் இந்த ஈரோடு டு திருச்செங்கோடு வியாலைங்க. கேஎஸ்ஆர் காலேஜ்னு ஒன்று இருக்குங்க. கேஎஸ்ஆர் காலேஜ் பக்கத்தில் 5 பனை ரோட்டு மணியே நம்ம ஆஃபீஸுங்க. மெயின் லேண்ட்மார்க் வந்து கேஎஸ்ஆர் காலேஜ் வந்து கால் பண்ணாங்க, நாங்கள் பிக்கப் பண்ணிக்குவோம். மக்களே பார்த்தீங்கன்னா கேஎஸ்ஆர் காலேஜ் வந்தீங்க அப்படின்னாலும் இவங்களே பிக்கப் பண்ணிக்குவாங்க. 5 பணி அப்படிங்கிறதுல ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குங்க. இப்போ போயிட்டு நம்ம ஐயாட்ட போயிட்டுங்க கிருஷ்ணன் பண்ணிட்டு பார்த்துட்டு போய் வாழ்த்துக்கள் கேட்டு வந்துடலாங்களா? ஓகே ஓகே ஓகே. அன்பிற்கும் பண்பிற்கும் உரிய ஜீப் டீல் இந்தியா வாடிக்கையாளர்களே, எங்களது நிறுவனத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்களது வாழ்த்துக்கள். 2-3 மாதங்களாக நானும் உங்களை சரியாக அணுக முடியவில்லை. இன்று நான் உங்களை அணுகுவதற்காகவே வந்திருக்கிறேன். எங்கள் ஜீப் டீல் இந்தியா நிறுவனத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அவரவர்கள் இஷ்ட தெய்வத்தினை வேண்டி எல்லோரும் நலமாக வாழ இறைவனை பிரார்த்தித்து, அல்லாவும் ஈஸ்வரனும் இயேசுவும் எல்லாம் ஒன்றென கூறி எங்களது ஜீப் டீல் இந்தியா வாடிக்கையாளர்களை வரவேற்க காத்திருக்கிறோம். நேயர்களே, இப்பொழுது எங்களுடைய நிறுவனத்தில் லான்ச்சஸ் எக்ஸல் மற்றும் மார்ஷல் மற்றும் 540 மிகவும் நன்றாக வேலை செய்து ஒரு 4 லட்ச ரூபாய் 5 லட்ச ரூபாய் என்ற பட்ஜெட்டிலே வேலை செய்து கொண்டிருந்து இப்பொழுது தான் ஃபினிஷிங் ஆகி வெளியே வந்திருக்கிறது. ஆகவே அந்த வண்டிகளை எல்லாம் உங்களுக்கு விளம்பரப்படுத்தி உங்களை அணுகி எங்களுக்கு வாடிக்கையாளர்களுக்காக நீங்கள் அனுசரித்து எங்களுடைய அணுகுமுறையை நீங்கள் பெருமையாக நினைத்து ஆசீர்வாதம் செய்து எங்களை வாழ்த்த விரும்புகிறோம். இப்பொழுது எங்களுடைய நிறுவனத்தில் டிங்கர்கள், பெயிண்டர்கள், மெக்கானிக்குகள் எல்லாருமே வந்து எங்களுக்கு வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஒரு சின்ன விண்ணப்பம், யாராவது இந்த வீடியோவை பார்த்துவிட்டு டிங்கர்கள், பெயிண்டர்கள் யாராவது வர வேண்டியிருந்தால், அதாவது வேலைக்கு வர வேண்டியிருந்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். தயவுசெய்து எங்களை அணுகுமாறும் இந்த காணொளி மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக இப்பொழுது புதிய வகைகள் வண்டியெல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. ஆகையால் நாம் போகிற பாதை போகட்டும், ஆனால் வருகிற பாதை ஜீப் டீல் இந்தியாவின் பாதையாக இருக்கட்டும் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜீப் டீல் இந்தியாவுடைய நிறுவனர் ஐயா கிருஷ்ணகுமார் ஐயா பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப தெளிவாக சொன்னாருங்க. ஏன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய அனுபவத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கண்டிப்பாக அவர்கிட்ட வந்து கார் எடுக்கலாம். அந்தளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பண்ணுறாங்க, பல வருடமாக பண்ணிட்டுருக்காங்க. இப்போ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவருடைய சன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விக்னேஸ்வரன் சார் பண்ணிட்டுருக்காங்க. அப்போ இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி கார்ஸ் பார்க்க போகிறேன், என்ன பட்ஜெட்? இந்த டைம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் போட்ட வெஹிக்கல்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் ஒரு 99% எல்லாமே சேல்ஸ் ஆகிடுச்சு. ஓகே. அதுக்கப்புறம் வெஹிக்கல்ஸ்லாம் ரொம்ப மார்க்கெட்லேயே ரொம்ப டிமாண்டாக தான் இருக்குதுங்க.
நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கஸ்டமருக்கு வந்து கலெக்ஷன்ஸ் பெஸ்ட் கலெக்ஷன்ஸ் கொடுக்கணுன்ட்டு தான் கண்டிப்பாக ப்ரோ. இந்த டைம் வந்து கொஞ்சம் பெஸ்ட் வெஹிக்கல்ஸ் எடுத்து வந்துருக்குங்க. சூப்பர் ப்ரோ. ப்ளஸ் வந்து இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு லாங் சேஸ் எக்ஸல் பொலிரோ வந்திருக்குங்க. லாங் சேஸ் எக்ஸல் பொலிரோ டிஏ இன்ஜினோட வந்திருக்கு. அதெல்லாம் மார்க்கெட்டில் எங்கேயுமே இல்லைங்க வண்டி. லாங் சேஸ் எக்ஸல் ப்ளஸ் வந்து எம்எம் 540 கம்ப்ளீட் ஆல்ட்ரேஷனோட அலாய்ஸோட ஒரு வண்டி வந்துருக்குங்க. நம்மளுடைய ஒர்க் ஷாப்பில் ரெடி பண்ண வண்டி எல்லாமே வந்திருக்கு. அப்புறம் மகேந்திரா அர்மதா 2 வண்டி இருக்குங்க. மகேந்திரா அர்மதாலாம் நீங்களும் மார்க்கெட்டில் எங்கேயுமே இல்லைங்க. அர்மதாவில் பொறுத்தளவு ஒரு ஸ்கொயர் லைட்டோட ஒரு வண்டி இருக்குங்க. டிஏ இன்ஜின் பவர் ஷேரிங் ஆல்ட்ரேஷனோட ஒரு வண்டி வந்திருக்குங்க. எம்எம் 540 கமாண்டரு மார்ஷல் அர்மதா லாங் சேஸ் எக்ஸல் எல்லா வண்டியுமே நம்மகிட்ட இருக்குங்க. எல்லா டைப்லையும் ஒவ்வொரு வண்டி இருக்குது. ஆமாங்க. விண்டேஜ் கலெக்ஷன் நம்மகிட்ட கண்டிப்பாக. என்ன பட்ஜெட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் ப்ரோ? ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம ஆஃபீஸில் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் ஒரு 175 பட்ஜெட்லேருந்து 540 ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஓகே. அது பட்டோம்னா நம்ம மகேந்திரா அர்மதால ஒரு 155 160லேருந்து இருக்குங்க. எல்லா பட்ஜெட்லையும் இருக்குது. ஓ 4 lakhs வரைக்கும் இருக்குது நம்மகிட்ட. லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் இருக்குது. லோ பட்ஜெட் ஹை பட்ஜெட் வரைக்கும் எல்லாமே. நம்மகிட்ட ஒர்க் ஷாப் வச்சிருக்கீங்க இல்லைங்களா? ஆமாம் நம்ம ஆஃபீஸ்லேயே எல்லாமே கம்ப்ளீட்டாக ரீஸ்டோரேஷன் ஒர்க்ஸும் அவைலபிள் தாங்க. ஓகே. மெக்கானிக் ஒர்க்ஸ் டிங்கரிங் ஒர்க்ஸ் பெயிண்டிங் ப்ளஸ் எலக்ட்ரிக்கல் ஒர்க்ஸ் சீட் கவர்ஸ் தார்பாலின் எல்லாமே நம்ம பண்ணி அவங்க ஏற்கனவே கார் வச்சிருந்தாலும் ஏதாவது கலெக்ஷன் பண்ணால் பண்ணிக்கலாம். பக்காவாக பண்ணிக்கலாங்க. சூப்பர் ப்ரோ. ஓகே, இந்த கலெக்ஷன் பார்த்துலாங்களா? இந்த டைம் வந்து இப்போ எல்லாமே கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துலாம். ஓகே மக்களே, வாங்க ஜிப்டி இந்தியாவில் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குங்க. ஒவ்வொன்றுமே பார்த்து உங்களுக்காக கொண்டு வந்திருக்காங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச கார் எடுத்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரோ நம்ம ஜிப்டி இந்தியாவில் மாசாக வந்தீங்க ப்ரோ. செம்மையாக இருக்குது காரு. சொல்லுங்கள் ப்ரோ. ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸில் வந்து ஒரு மாஸ் லுக்கோட வந்திருக்குதுங்க. மகேந்திரா எம்எம் 540 சொன்னால் நம்ப மாட்டீங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு சிஆர்டி தார் லுக்கில் அவுட்லுக் ரெடி பண்ணியிருக்குங்க. செம்மையாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு 2002 மாடல் எம்எம் 540 பிரதர். எம்எம் 540ல் 2002ல் டிஏ இன்ஜின் ஆல்ட்ரேஷன் பண்ணி பவர் ஷேரிங் ஆல்ட்ரேஷன் பண்ணி 5+1 கியர் பாக்ஸ் ஆல்ட்ரேஷன் பண்ணி 5மே ஒரு பிராண்ட் நியூ அலாய்ஸ் போட்டிருக்குதுங்க. வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு கிராண்ட் லுக் வெரி மாஸ் லுக்கில் இருக்கும். டயர்லேருந்து எல்லாமே பக்காவாக பண்ணிக்காங்க. இருக்கும் வண்டி வந்து ரோட்டில் போனாலே ஒரு சிஆர்டி தார் லுக்கில் இருக்குங்க. வண்டியை பார்த்தலாம் ப்ரோ. பார்க்கலாங்க. 2002 மாடல் எம்எம் 540 யாருமே சொல்ல முடியாதுங்க. ஒரு லேட்டஸ்ட் எம்எம் 540 எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். கம்ப்ளீட் எல்லாமே இது நம்ம ஆஃபீஸில் ரெடி பண்ண வண்டி தான். வண்டி வந்து 2002 மாடல் எம்எம் 540 டைரக்ட் இன்ஜெக்ஷன் ஆல்டர் பவர் ஷேரிங் ஆல்டர் 5+1 கியர் பாக்ஸ் ஆல்டருங்க. 5மே அலாய்ஸ் போட்டிருக்கிறேன். யோகாப்பா டயர் போட்டிருக்கிறாங்க. பேக் வந்து ஹாஃப் டோர் தார்பாலின் வெஹிக்கிள். வண்டி தார் வீல் ஆர்ச் முதல் கூட ஃபுட் ஸ்டெப் முதல் கூட கம்ப்ளீட்டாக எல்லாமே வேலை செஞ்சு வச்சுருக்குங்க. பேக் சைடு எல்லாமே நீட்டாக இருக்குங்க. சூப்பராக இருக்கும். வண்டி பக்கெட் சீட்டு பேக் வந்து தார் தார்பாலின் அனைத்துமே வண்டி குவாலிட்டியாக இருக்குங்க. 4 டயருமே பெஸ்ட்டாக இருக்குது. ஆமாங்க, ரொம்ப நீட்டாக இருக்கும் ப்ரோ. தார் பம்பர் பேக் தார் பம்பரு. ஓகே. வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு குவாலிட்டி லுக்கோட இருக்கும். வெரி மாஸ் லுக்கோட இருக்குங்க வண்டி. செம்ம மாசாக இருக்கும் ப்ரோ. ப்ரைஸ் எவ்வளோ ப்ரோ? இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு 2002 மாடல் எம்எம் 540 டிஐ பண்ணி பவர் ஷேரிங் பண்ணி கான்ஃபிகரேஷன்ஸ் ஃபுல்லாக பண்ணியிருக்குங்க. கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3,80,000 ரூபா கேட்குறாரு. நேரில் வந்தாங்கன்னா அனுசரிச்சு பண்ணி தரலாங்க. சூப்பர் ப்ரோ. வண்டி அந்தளவுக்கு செலவு பண்ணி வச்சிருக்காங்க. அப்புறம் வண்டி மாசாக இருக்குது. ரெக்கார்ட்ஸாக இருக்குங்களா? ரெக்கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2028 வரைக்கும் எஃப்சி கரண்ட்டில் இருக்குது பிரதர். இன்சூரன்ஸும் கரண்ட்டில் இருக்குங்க. வண்டி கம்பல்சரி நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். நாங்களே கஸ்டமருக்கு நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துருவோம். எல்லாம் நம்மளாலே நீட்டாக பண்ணி கொடுத்துருவோம். ஆமாம், பக்கம் டாக்குமெண்டேஷன் பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துடலாங்க. சூப்பர். அதாவது அடுத்ததான் நம்ம ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மகேந்திரா லாங் சேஸ் எக்ஸல் போயிடும். மார்க்கெட்டில் எங்கும் இல்லாத வண்டி. வண்டி பார்த்தீங்கன்னா லாங் சேஸ் எக்ஸலில் டிஏ இன்ஜினுங்க. ஒரு 9 சீட்டர் போலிரோங்க. 9+1 10 சீட்டர் வெஹிக்கிளுங்க. வண்டி வந்து சில்வர் மெட்டாலிக் வெஹிக்கிளுங்க. பாடி லைன் அடிபடாத வண்டிங்க. ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காது. 100% பாடி லைன். வண்டி வந்து லாங் சேஸ் வந்து மேக்ஸிமம் மார்க்கெட்டில் ரொம்ப டிமாண்டாக இருக்கக்கூடிய வண்டி தான். டிஏ இன்ஜின் வந்துடுதுங்க. 5+1 கியர் பாக்ஸ் வந்துடுது. டிஸ்க் பிரேக் வந்துடுதுங்க. வண்டி தரமான வண்டிங்க. லாங் சேஸ் எக்ஸல் போலிரோ டிஏ இன்ஜின். வண்டி 2005 மாடல். வண்டி ரன்னிங் கண்டிஷன் ரெக்கார்ட் சூப்பராக இருக்குது. எஃப்சி 26 லாஸ்ட் வரைக்கும் எஃப்சி கரண்ட் இருக்குது. கஸ்டமர் இன்சூரன்ஸ் 10,000 ரூபாய்க்கு போட்டு கொடுத்துறாருங்க. ஒரு ஃபேமிலி பர்பஸ்க்கு ஒரு 10 பேர் ஏரியாவுக்கு வந்துட்டு போகலாம் வரலாம் அப்படின்ற பட்சத்தில் 100% வண்டி. ஒரு ஸ்டாஃப் கூட்டிகிட்டு போயிட்டு வரதுக்கு பிடிக்கிறதுக்கு, லேபர்ஸ் கூட்டிகிட்டு போயிட்டு வரதுக்கு பிடிக்கிறதுக்கு தரமான வண்டிங்க. பாடி தெளிவான பாடி. பெரிய வண்டியாக இருக்குங்க. ஈரோடு நம்பருங்க. டிஎன் 33 நம்பர் 2 ஓனர். லாங் சேஸ் எக்ஸல் போலிரோ டிஏ இன்ஜின் 5+1 கியர் பாக்ஸ். 100% குவாலிட்டி வெல் மெயின்டைன் வெஹிக்கிளுங்க. மைலேஜ் சூப்பராக இருக்கும். வண்டி நீட்டாக கப்பல் மாதிரி இருக்கும் ப்ரோ. பெருசாக வண்டி வந்து லென்த்தாக இருக்குங்க. 101 வீல் பேஸு. வண்டி வந்து இந்த கஸ்டமர் லைக் பண்ணாங்கன்னா தாராளமாக 4 இயர்ஸ்க்கு எடுத்துக்கலாங்க. சூப்பர் ப்ரோ. ப்ரைஸ் எவ்வளோங்க? ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டமர் வந்து 2,75,000 ரூபாய் கேட்குறாரு. முடிஞ்ச அளவுக்கு நெகோஷியேட் பண்ணி நேரில் வாங்க அனுசரிச்சு பண்ணி தரேங்க. சூப்பர். இப்போ மகேந்திராவில் எம்எம் 540 பிரதர். இந்த 540ல் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு காக்கி கலர் பெயிண்ட் பண்ணி ஃபஸ்ட் கிளாஸ் வெஹிக்கிளு. 2002 மாடல். பவர் ஷேரிங் ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கு. தொங்குபரல் டிஸ்க் பிரேக் ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்குங்க. வண்டி இன்ஜின் கியர் பாக்ஸு பீஜோட் இன்ஜின் 2 வீல் டிரைவுங்க. வண்டி பவர் ஷேரிங் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். பொலேரோ பவர் ஷேரிங் பண்ணியிருக்குங்க.
வண்டி இன்ஜின் கியர் பாக்ஸ் ரன்னிங் கண்டிஷன் 100% கம்ப்ளீட் எல்லா வேலையுமே செஞ்சு வச்சுருக்குங்க. இன்டீரியர் பார்த்துலாங்க. இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் லெதர் இன்டீரியர் பண்ணி கம்ப்ளீட்டாக வந்து பக்கெட் சீட்லாம் போட்டு தாருடைய தார்பாலின் பண்ணி கம்ப்ளீட் 4 வீலுமே ஃபுல்லாக பிரித்து வீல் க்ரீஸிங்லாம் பண்ணி பிரேக் லைனிங்லாம் கம்ப்ளீட்டாக எல்லாம் வேலை செஞ்சுருக்குங்க. பேக் வந்து ஹாஃப் டோர் தார்பாலின் வெஹிக்கிளுங்க. 2002 மாடல், 2வது ஓனருங்க. 27 வரைக்கும் எஃப்சி இருக்குது. வண்டி பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் லெதர் சீட் கவரில் போட்டு தார்பாலினுங்க. 27 வரைக்கும் ரெக்கார்டு கரண்ட்டில் இருக்குங்க. வண்டியோட லுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேட்டஸ்ட் MM5 தார் இருக்கு இல்லைங்களா, மகேந்திரா DI தார் அந்த லுக்கில் இருக்கும். ரன்னிங் கண்டிஷன் சூப்பராக இருக்கும். தார் லுக்கில் ஜம்முன்னு இருக்கும் ப்ரோ. ஆமாங்க. ப்ரைஸ் சொல்லுங்க ப்ரோ. வண்டி பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து பவர் ஷேரிங் ஆல்ட்ரேஷன் பண்ணி டிஸ்க் பிரேக் பண்ணியிருக்காங்க. எல்லாமே செஞ்சு கொடுத்து உங்களுக்கு வந்து ஃபைனலாக வந்து ஒரு 2,60,000 ரூபாய் கேட்குறாங்க. ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாதுங்க. நேரில் வாங்க, என்னால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி தரேங்க. 2002 மாடல் MM பைப்பாட்டிங்க. சூப்பர் ப்ரோ. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸில் வந்து நம்ம ரெடி பண்ண வண்டி தாங்க. 2004 மாடல் MM பைப்பாட்டியில் வந்து உங்களுக்கு டைரக்ட் இன்ஜெக்ஷன் இன்ஜின் DA இன்ஜின் ஆல்டர் பண்ணியிருக்குங்க. மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 540 பொறுத்தளவு 2004 கொஞ்சம் கிடைக்கிறது சிரமம். லேட்டஸ்ட் MM 540ங்க. இதில் வந்து கம்ப்ளீட் ஃபுல் ஃபிட்டிங்ஸ் போட்டிருக்கோம். டைரக்ட் இன்ஜெக்ஷன் ஆல்ட்ரேஷன் பண்ணி டிஸ்க் பிரேக் பண்ணியிருக்குங்க. 5 டயருமே புது டயர் போட்டிருக்குங்க. வண்டி பார்த்தீங்கன்னா தாருடைய பம்பர், பீலாச்சு, பக்கெட் சீட்டு, புது தார்பாலின்னு எல்லாமே பண்ணியிருக்கு. வண்டி நல்லா கஸ்டமர் நல்லா நீட்டாக செலவு பண்ணியிருக்காருங்க. கம்ப்ளீட் எலக்ட்ரிக் ஒர்க்லாம் பண்ணி LED எஃபெக்ட்ஸில் பண்ணியிருக்கோம். 4மே ஆஃப் ரோட் டயர் போட்டிருக்கு. வண்டி ரன்னிங் கண்டிஷன் 100% சூப்பராக இருக்கும். DI இன்ஜின் சோக் ஆஃபுங்க. வண்டி லெதர் சீட் கவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உள்ள கிராண்டாக இருக்கும் பிரதர். நீட்டாக போட்டுருவாங்க. ஆமாங்க. சூப்பர். எல்லாமே இந்த வந்து நம்ம ஒர்க் ஷாப்பில் ரெஜிஸ்டர் பண்ண வண்டி தான் இது. சூப்பர் ப்ரோ. நம்மளே பண்ணிடலாம். நம்ம ஒர்க் ஷாப்பில் ரெஜிஸ்டர் பண்ண வண்டிங்க. வண்டி வந்து டியூஃபான் பெயிண்டிங் பண்ணி வண்டி குவாலிட்டியாக ரெடி பண்ணியிருக்குங்க. 2004 மாடல். வண்டி 5 இயர்ஸ் ரெக்கார்டு கரண்ட் பண்ணி கொடுத்துடலாம். வண்டி வாங்குற கஸ்டமருக்கு வந்து எஃப்சி வந்து 2030 வரைக்கும் பண்ணி கொடுத்து இன்சூரன்ஸ் 10,000 ருபீஸ்க்கு போட்டு கொடுத்துடலாங்க. சூப்பர் ப்ரோ. ஃப்ரெண்டே பார்த்து நல்லா கிராண்டாக பண்ணியிருக்கீங்க. ஆமாம், நல்லா கிளாசிக் லுக்காக நல்லா குவாலிட்டியாக இருக்குங்க வண்டி. செம்மையாக இருக்கும். ப்ரைஸ் சொல்லுங்க ப்ரோ. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா DA இன்ஜின் பண்ணி டிஸ்க் பிரேக் பண்ணியிருக்குங்க. தொங்குப்படல் பண்ணியிருக்கு. கம்ப்ளீட் எல்லா வேலையும் முடிச்சு கொடுத்து கஸ்டமர் வந்து ஃபைனலாக 3,75,000 ரூபாய் கேட்குறாருங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டு பண்ணித்தரேன். நேரில் வாங்க, அனுசரிச்சு பேசி வாங்கி தரேங்க. ஓகே. அதாவது அடுத்ததாக நம்ம ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மகேந்திராவில் அர்மதா ஜீப்புங்க. 1997 மாடல் மகேந்திரா அர்மதா ஜீப்புங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பாடி வந்து 100% பாடி ஒரிஜினாலிட்டி பாடியில் நல்லா ஹெவியாக இருக்குங்க. 100% ஹெவி பாடிங்க. ஒரே லுக்கில் இருக்கும் வண்டி. ஓகே. ஒரிஜினாலிட்டி பாடி லைனுங்க. 1997 மாடல் பூஸ்ட் பிரேக் கம்பெனிலேயே வந்துருங்க. 4+1 கியர் பாக்ஸு, பீஜோட் இன்ஜின். இந்த வண்டியில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா அதில் வந்து பவர் ஷேரிங் ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம். வண்டி பாடி வந்து ஒரிஜினாலிட்டி கலையாமல் பவர் ஷேரிங் ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம். இன்ஜின் ரன்னிங் கண்டிஷன் 100% சூப்பராக இருக்கும். 5 இயர்ஸ் ரெக்கார்டு வந்து எஃப்சி 2030 வரைக்கும் இருக்குது. இன்சூரன்ஸு 1 இயர் இருக்குது. வண்டி என்னுடைய பேரில் தான் இருக்குங்க. ஒரிஜினல் பெயிண்ட்டு, அடிபடாத வண்டி. உள்ளார நல்ல சீட் கவர்ஸ்லாம் இருக்கும். சீட்லாம் பாருங்கள், உள்ளார நீட்டாக இருக்குங்க. ஒரு ஃபேமிலிக்கு பெஸ்ட்டு வெஹிக்கிளுங்க. ஒரு 7-8 பேர் ஏரியாவுக்கு வந்து தாராளமாக போகலாம். பொலேரோ லுக்லிங்க. அர்மதாக்குன்னு சில டேஸ்ட் பேர்ஸ்லாம் இருக்காங்க. பாடி சீட்டிங்லாம் நீட்டாக இருக்கும். அர்மதாவை விரும்புகிற கஸ்டமர்ஸ் இது கண்டிப்பாக பிடிக்குங்க. டாப் டு பாட்டம் நீட்டாக இருக்கும். டாப் டு பாட்டம் எல்லாமே குவாலிட்டியாக இருக்குது. கஸ்டமர் நல்லா செலவு பண்ணியிருக்காரு. ஆல்ரெடி நம்ம கொடுத்த வண்டி தான். கஸ்டமர் வந்து கொஞ்சம் அப்டேட் பண்ணுறதுனால பொலேரோ போயிட்டார். இது நம்மகிட்ட சேல்ஸ்க்காக வந்திருக்குங்க. நல்ல குவாலிட்டியான வண்டிங்க. 1997 மாடல். அப்புறம் நம்மகிட்ட வந்து இந்த மாதிரி ஜீப் வாங்குறாங்க இல்லைங்களா? ஆமாங்க. வாங்கிட்டு கொஞ்ச நாள் ஓட்டிட்டு அவங்க அப்டேட் பண்ணாங்க, நம்மகிட்ட ரீசேல் பண்ணி தாராளமாங்க. நம்மகிட்டே வந்து கொஞ்சம் லேட்டஸ்ட் வெஹிக்கிள் சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. ஓகே. நாமளே அந்த கஸ்டமருக்கு வந்து லேட்டஸ்ட் வெஹிக்கிள் எடுத்து கொடுத்துட்டுங்க. எக்ஸ்சேஞ்ச் போட்டு இந்த வண்டி நம்ம எடுத்துக்கோங்க. எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக. சூப்பர். இது பிரைஸ் எவ்வளோ ப்ரோ? இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வந்து இன்க்ளூடிங் பவர் ஷேரிங் ஆல்ட்ரேஷனோட உங்களுக்கு 2 lakh பட்ஜெட் கேட்குதுங்க. ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது. இப்போ கஸ்டமர்கிட்ட பார்கெயின் பண்ணி வாங்கி தரேன். சூப்பர். நம்ம ஆஃபீஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஜீப்பில் ஒரு 2 அர்மதா இருக்குங்க. இந்த அர்மதா ஒன்று 1997ங்க. இன்னொரு வெஹிக்கிள் அர்மதா பார்த்தீங்கன்னா ஒயிட் கலருங்க. அது ஃபுல் பாடி டிங்கரிங் ஒர்க்கு ப்ராசஸில் இருக்குது. ப்ளஸ் அதில் வந்து DA இன்ஜின் ஆல்ட்ரேஷன் பண்ணி கொண்டு வந்தாச்சு. பவர் ஷேரிங்கும் பண்ணியாச்சுங்க. அது 1996 மாடல். ரெக்கார்டு வந்து 5 இயர்ஸ் பண்ணி கொடுத்து ஃபுல் பாடி பேட்ச் ஒர்க் பண்ணி கொடுத்து உங்களுக்கு பெயிண்டிங் பண்ணி கொடுத்துடலாம். அந்த வண்டியை நான் உங்களுக்கு கொடுத்தலாம். நம்ம ஆஃபீஸில் கிட்டத்தட்ட ஒரு 2 அர்மதா இருக்குது. 2 அர்மதா இருக்கும் ப்ரோ. இது ஒன்று க்ரீன் கலர், ஒயிட் கலர் ஒன்று பிரதர். அது ரெடி ஆகிட்டு இருக்குங்க. அது கஸ்டமர் விரும்புனாங்கன்னா அதை கூட எடுத்துக்கலாம். அது எவ்வளோ ப்ரைஸ் வரும்? அதை நம்ம ரெடி பண்ணி கொடுத்தோம்னா அது வந்து ஒரு 225 ரேஞ்ச் வருங்க. ஏன்னு கேட்டால் அது DA இன்ஜின் இருக்குது, பவர் ஷேரிங் இருக்குது. ஓகே. எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துடலாங்க. ஓகே மேம். அடுத்ததாக வந்து நம்ம ஆஃபீஸில் வந்து ஒரு மகேந்திராவில் MM 550ங்க. 1997 மாடல் MM 550 பீஜோட் இன்ஜின், ஆர்டினரி ஷேரிங், 2 வீல் டிரைவ், ஆர்டினரி ட்ரம் பிரேக் வெஹிக்கிளுங்க. இது வந்து திருச்செங்கோடு டைப்பில் பேக் ஃபுல் டோர் சைட் கிளாஸ் பாடி லைனுங்க.
வண்டி பார்த்தீங்கன்னா பஞ்சாப் ஸ்டைல் கஸ்டமைஸ்டு பம்பர் போட்டிருக்காங்க, எல்இடி எஃபெக்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, தார் டைப்பில் வண்டி இருக்கும். வண்டி லைட்டாக ரன்னிங் கண்டிஷன் 100% சூப்பராக இருக்குங்க. சின்ன சின்ன வெஹிக்கிள்ஸில் வந்து சின்ன சின்ன பர்பஸ் இருக்குதுங்க. அதை நம்ம கஸ்டமர் சொன்னாங்கன்னா கரெக்ட் பண்ணி கொடுக்கலாம். இல்லை ஆசிரியஸ் கண்டிஷன் கொடுக்குற மாதிரி கூட கொடுத்துடலாங்க. பிளாக் கலரில் ஜம்மன் இருக்குது. ஆமாம், வண்டி நல்லா கிளாஸாக இருக்கும். இன்ஜின் கியர் பாக்ஸ் தான் இதில் ப்ளஸ் பாயிண்ட்டு. இன்ஜின் சூப்பராக இருக்குங்க. வண்டி பார்த்தீங்கன்னா வந்து இது 2 வீல் டிரைவ் பிஜோட் இன்ஜின், பேக் ஃபுல் டோர் சைட் கிளாஸுங்க. FC 28 வரைக்கும் இருக்குது. இன்சூரன்ஸு போட்டு கொடுத்துடலாங்க. பிஜோட் இன்ஜின் வெஹிக்கிள் பிளாக் கலரில் தார் லுக்கில் இருக்குங்க. ஆமாம், வண்டி வந்து பிளாக் கலர் பெயிண்டிங் பண்ணிட்டாலே கஸ்டமருக்கு பிடிக்குங்க. கண்டிப்பாக ஒரு பிளாக் கலரில் லுக்கில் ஒரு மாஸ் லுக்கோட வண்டி இருக்கும். ஸோ செம்மையாக இருக்குது. ப்ரைஸ் சொல்லுங்க ப்ரோ. இந்த வண்டி கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்ச ரூபா கேட்குறாருங்க. சார்ட்டு சொல்லியிருக்கு கொஞ்சம் அனுசரிச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு நேரில் வாங்க, என்னால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுத்துடலாங்க. சூப்பர். அதாவது அடுத்ததாக வந்து நம்ம ஆஃபீஸில் வந்து ஒரு 1998 மாடல் மகேந்திரா பைப்பாட்டிங்க. பைப்பாட்டியில் DA இன்ஜின் ஆல்டர் பண்ணியிருக்காங்க. வண்டி பாடி லைன் தெளிவான பாடி லைன், சின்ன சின்ன டிங்கரிங் ஒர்க் இருக்கிறதுனால நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். வண்டி வந்து லைஃப் டைம் டேக்ஸ் இருக்குது. 98 மாடல், FC 26 வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது. பொலேரோ பக்கெட் சீட் போட்டிருக்காங்க. பேக் வந்து ஆஃப் டோர் தார்பாலின் வெஹிக்கிளுங்க. DA இன்ஜின் பண்ணி பூஸ்ட் பிரேக் பண்ணியிருக்காங்க. இன்ஜின் கியர் பாக்ஸ் ரன்னிங் கண்டிஷன் நல்லாயிருக்கும். எங்கள் ஆஃபீஸில் இருக்கிறதுலே லோ பட்ஜெட் வெஹிக்கிள் இது தாங்க. வண்டி வந்து பேக் சாஃப்ட் டாப்பு நல்லா லுக்காக இருக்கும். நீட்டாக இருக்கும். ப்ரைஸ் சொல்லுங்க. இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா 175 பட்ஜெட் கேட்குதுங்க பிரதர். ஒரு 5 ரூபா 10 ரூபா முன்னப்பின கொடுத்துடலாம். கஸ்டமர் நேரில் வந்தாங்க அனுசரிச்சு கொடுத்துடலாங்க. ஸோ 175 நம்மகிட்ட வந்து 175 நெகோஷியேட் பண்ணி கொடுத்துடலாம். ஏன்னா வந்து DA இன்ஜின் வண்டிங்க இது. ஓகே. மைலேஜ் நல்லாயிருக்கும். 15-16 கிலோமீட்டர்ஸ் கேரண்டட் மைலேஜ் வரும் உங்களுக்கு. சூப்பர். அப்புறம் அடுத்து ஒயிட் கலர் வண்டிங்களா? இந்த வண்டி வந்து DA மார்ஷல் பிரதர். இந்த ஆல்ரெடி புக்கிங்கில் இருக்குங்க இந்த வண்டி. புக்கிங் ஆயிடுச்சுங்க. ஆமாம், மார்ஷலில் வந்து கஸ்டமர் 4 வீல் டிரைவ் ஆல்ட்ரேஷன் பண்ணி ரீஸ்டோர் பண்ணி தர சொல்லியிருக்காங்க. ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு 4 வீல் டிரைவ் ஆல்ட்ரேஷன் போகுதுங்க. நம்ம தான் 4 வீல் டிரைவ் ஆல்ட்ரேஷன் பண்ணி ஃபுல் பாடி டிங்கரிங் ஒர்க் பண்ணி பெயிண்டிங் பண்ணி ரீஸ்டோர் பண்ணி கொடுக்க போகிறாங்க. பக்காவாக கொடுத்துட்டு போகிறோம். ஆமாம், பக்காவாக ஷோரூம் கண்டிஷனில் கொடுத்தா வண்டி வர போயிட்டு இருக்கலைங்க ப்ரோ. ஆமாம், இப்போ வந்தானே கஸ்டமர் வந்து நம்மகிட்ட மேக்ஸிமம் டிங்கரிங் ஒர்க்ஸோட தான் அவைலபிள் இருக்கும். ஓகே. அப்படியே டிங்கரிங் ஒர்க்ஸ் இருந்தாலும் நம்ம ஒர்க் ஷாப்பில் விட்டு கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருவோங்க. சூப்பர். ஆமாங்க. நெக்ஸ்ட் ப்ரோ. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மகேந்திராவில் 3 டோர் கமாண்டர் ஒரிஜினாலிட்டி வெஹிக்கிளுங்க. 98 மாடல், பாடி லைன் ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். 28 ரெஜிஸ்ட்ரேஷன், 3 டோர் கமாண்டர், 10 சீட்டர் வெஹிக்கிள். இது லோ பட்ஜெட் வெஹிக்கிள். ஒரு 130 ரேஞ்சுக்கு கிடைக்குங்க. 130. ஆமாம், 130 ரேஞ்சுக்கு கிடைக்கும். கஸ்டமர் டபுள் பர்பஸ் ஓட்டுற மாதிரி இருந்ததுன்னா ஃபேமிலிக்கும் ஓட்டிக்கலாங்க. ஏதாவது இப்போ பிஸ்னஸ்க்கு தகுந்த மாதிரி தேவைப்பட்டாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 10 பேர் ஏரியாவுக்கு வந்துட்டு போகலாம் வரலாங்க. ஒரு லோ பட்ஜெட் வெஹிக்கிள். ரேட் நெகோஷியேட் பண்ணி கொடுக்கலாங்க. கஸ்டமர் நேரில் வந்தாங்கன்னா அனுசரித்து கொடுக்கலாங்க. இந்த வண்டி கம்ப்ளீட்டாக கிட்டத்தட்ட 100 பார்ட்ஸ் ஒர்க்கு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 25,000 செலவு பண்ணியிருக்குங்க. சூப்பர். வண்டி என்னடா பார்க்கறதுக்கெல்லாம் டிங்கரிங் ஒர்க் இருக்கிற மாதிரி தான் தெரியும் உங்களுக்கு. எல்லாமே கஸ்டமர் வந்து ஜீப் பொறுத்தளவு வந்து டிங்கரிங் ஒர்க்கோட தான் இருக்குங்க. அதை எடுத்து நம்மளோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணிட்டோம்னா பெஸ்ட் வெஹிக்கிள் நம்ம பண்ணிக்கலாம். பெயிண்டிங்லாம் பண்ணி நீட்டாக பண்ணிக்கலாம். ஆமாம், நீட்டாக பண்ணிக்கலாங்க. அதுபோல் இன்ஜின்லாம் நல்லா இருக்குங்க. இன்ஜின் 100% எந்த குறையுமே இருக்காதுங்க. எடுத்து பாடி லைன் டிங்கரிங் ஒர்க் மேக்ஸிமம் இருக்கும். லோ மாடல்ஸ்னால அப்படி இருக்குங்க. ஓகே. எடுத்து நம்ம ரெடி பண்ணிட்டோம்னா நல்லா இருக்கும் வண்டி. இது ப்ரைஸ் எவ்வளோ சொல்லுங்க? இது 130 கேட்குதுங்கிறது ஆசிட்டிஸ் கண்டிஷன் நெகோஷியேட் பண்ணி கொடுத்துடலாம். நம்மகிட்ட லோ பட்ஜெட். ஆமாங்க. சூப்பர். இதுதான் நம்ம ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மகேந்திராவில் கமாண்டருங்க. கமாண்டர் ஜி பார்த்தீங்கன்னா 750 DP கமாண்டர், 2 வீல் டிரைவ் பிஜோட் இன்ஜின், ஆர்டினரி ஸ்டீரிங் வெஹிக்கிள் தான். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா பாடி வந்து 100% பாடிங்க. 100% பாடி ஒரிஜினாலிட்டி கட்டிங் கலையாமல் இருக்கும். ஏசி ஃபிட் பண்ணியிருக்கு. மெயின் ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து புத்தம்புது ஏசி ஃபிட் பண்ணியிருக்கு. ஏசி ஒர்க்கிங் கண்டிஷனோட இருக்குது. இன்ஜின் கியர் பாக்ஸ் பக்காவாக இருக்குங்க. வண்டியில் வந்து சின்ன சின்ன பர்பல்ஸ் இருக்குதுங்க. கஸ்டமர் சொன்னாங்கன்னா அதை ரெடி பண்ணி தரலாம். 4 டயர் பிராண்ட் நியூ டயர் போட்டிருக்காங்க. இது ஒரு 10 சீட்டர் வெஹிக்கிள், 9+1 சீட்டிங் கெப்பாசிட்டி. 4 டயர் பிராண்ட் நியூ டயர் போட்டிருக்காங்க. இன்சூரன்ஸ் இப்போ தான் 10,000 போட்டிருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து 2 வீல் டிரைவு, ஏசி வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஏசி நல்ல கூலிங் கண்டிஷனில் இருக்கும். நீட்டாக ப்ளஸ் பாயிண்ட் இன்ஜின் சூப்பராக இருக்குங்க. இன்ஜின் குட் கண்டிஷன் இருக்கும் ப்ரோ. ப்ரைஸ் சொல்லுங்க. இது வந்து கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1,000 ரூபாய் ரேஞ்சு கேட்குறாருங்க. எல்லா வேலையும் செஞ்சு 4 டயர் பூஸ் போட்டு இன்சூரன்ஸ் போட்டு ஏசி ஃபிட் பண்ணி 1,000 ரூபாய் கேட்குறாரு. வண்டி ரன்னிங் கண்டிஷன் சூப்பராக இருக்கும். நேரில் வாங்க, அனுசரித்து பேசி பார்கெயின் பண்ணி வாங்கி தரேங்க. சூப்பர். ஓகே மக்களே, நம்மளுடைய ஜீப் டீல் இண்டியாவில் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான ஜீப் எல்லாமே அப்டேட் பண்ணிக்கிறேங்க. விண்டேஜ் கலெக்ஷன்னா பார்த்தீங்கன்னா தாராளமாக ஜீப் டீல் இண்டியா காண பண்ணாங்க. ஏகப்பட்ட கலெக்ஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது மட்டும் இல்லைங்க, நிறைய விதமாக இருக்குது. உங்களுக்கு தேவையான ஜீப் உங்களுக்கு வேணும், அந்த மாடல் சொன்னீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணி எடுத்து கொடுக்க முடியுங்களா? கண்டிப்பாக பிரதர். நம்ம ஆஃபீஸில் வெஹிக்கிள்ஸ் வந்து மேக்ஸிமம் எடுத்துருவாங்க. ஓகே. சப்போஸ் இங்கே அவங்களுக்கு எதோ பிடிக்கல அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்மகிட்ட கான்டாக்ட்ஸ் இருக்குங்க. ஓகே. அங்கேருந்து கூட நம்ம எடுத்து கொடுத்துடலாங்க. ஸோ மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விண்டேஜ் கலெக்ஷன் ஜீப்லாம் வந்து ஓட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஆர்வம் காட்டுறாங்க?
இல்லை இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க கிட்டத்தட்ட நான் உங்கள்கிட்டயே வந்து ஒரு 4 to 5 வீடியோஸ் நான் போட்டிருக்கிறேங்க. மிகப்பெரிய ஒரு பேராதரவு கொடுக்குறாங்க. வந்து மற்ற வீடியோஸோட நல்லா போயிட்டு இருக்கு. ஆமாம், அதாவது அந்த ஆர்வம் இருக்கும் ப்ரோ. கஸ்டமர் வந்து கார்ஸ் லைக் பண்ணுறத விட ஜீப்ஸில் வந்து ஒரு ஆர்வமாகவே இருக்காங்க. கண்டிப்பாக அது விண்டேஜ் லவர்ஸ், கண்டிப்பாக ட்ரெக்கிங் போகணும்னு ஆசைப்படுறவங்க, மலை மேலே கண்டிப்பாங்க. ஒரு குழந்தைகளுக்கு வந்து டூர் போனாலே ஒரு குழந்தைங்க முதல்ல பெரியவங்க வரைக்கும் லைக் பண்ணுறது தாங்க. ஒரு மாதம் கண்டிப்பாக லைக் பண்ணி விரும்பி நல்லா ஓட்டுறாங்க. சூப்பர் ப்ரோ. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா டிங்கரிங் ஒர்க்கு, பட்டிங் ஒர்க்கு, ஆமாம், என்ன பெயிண்ட் வேணுமோ எல்லாமே ஒரிஜினல் குவாலிட்டியில் கொடுத்துருவீங்க. ஆமாம். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஆசிட்டிஸ் கொடுத்துருவாங்க. ஓகே, நம்ம அப்படி இல்லைங்க. அவங்க கஸ்டமருக்கு என்ன டேஸ்ட்டோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஜீப் நீங்கள் வாங்கிட்டு போயிட்டு வெளியே எதுவும் நம்ம வேலை பார்க்கணுமோ அப்படிங்கிற பயமே உங்களுக்கு வேண்டியது இல்லைங்க. இவங்களே பார்த்தீங்கன்னா A to Z பக்காவாக பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் ஒரு ஜீப் இப்போ நீங்கள் வீட்டில் பார்க்குறீங்க அப்படின்னா அதே கண்டிஷன் வேணாலும் நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம். இல்லை மாடிஃபிகேஷன் பண்ணி உங்களுக்கு என்ன தேவையோ எல்லாமே பண்ணி கொடுக்க தயாராக நம்ம ஜீப் இந்தியாவில். இது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு எந்த ஜீப் வேணாலும் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ தாராளமாக ஜீப்பில் உள்ள நம்பர் கீழே கொடுத்துருக்கோம், கான் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச ஜீப் வந்து எடுத்துகிட்டு போங்க, உங்கள் ஃபேமிலி வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஓகே, உங்களை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்க. அடுத்த ஜீப்பில் இந்தியா வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். ஓகே மக்கள், அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஜீப்பில் இந்தியாவுடைய ARS பேட்டரிஸ் தான் நம்ம வந்துருக்குறோங்க. இதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ப்ரோ. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ARS பேட்டரிஸ் வந்துருக்கு ப்ரோ, அதை பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. ஆமாம், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய ஆஃபீஸோடைய டிவிஷனான ARS பேட்டரிஸ் வந்திருக்குங்க. ஒன் டைம் வந்து ARS பேட்டரிஸோடைய இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. கஸ்டமர் வந்து பக்காவாக ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க. ஓகே, அதே மாதிரி வந்து இந்த டைம் ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேங்க. எக்ஸாக்ட் டைம் ராமிருக்கு இது நம்ம ஆஃபீஸ் வந்து KSR காலேஜ் பக்கத்துலேயே தான் பேட்டரி ஷாப்பும் இருக்குங்க. இப்போ மேக்ஸிமம் நம்ம ஜீப்ஸ்க்கு போடுற பேட்டரிஸ் எல்லாமே நம்ம கொடுத்துட்ருக்குங்க. ஓகே, பேட்டரி செல்ஃப் கண்டிஷன் இல்லை அப்படின்னா இமீடியட்டாக புது பேட்டரி போட்டு கொடுத்துட்றோம். அந்த மாதிரி கஸ்டமர் பேட்டரி கேட்டாங்கன்னா இமீடியட்டாக நம்ம ரெக்டிஃபை பண்ணுற அளவுக்கு எல்லாமே நம்மகிட்ட ஆள் இருக்குங்க. ARS பேட்டரிஸ் வந்து என்னென்ன மாதிரி பேட்டரிஸ்? இப்போ 2 வீலர் 4 வீலருங்க, ப்ளஸ் UPS பேட்டரிஸுங்க, அப்புறம் ஆயில்ஸ் எல்லாமே சப்ளை பண்ணிட்டு இருக்குங்க. எல்லாமே அமரான் குவாலிட்டியான ஆயில் தான். 2 வீலருக்கு உண்டான ஆயிலுங்க, ப்ளஸ் வந்து 4 வீலர் லாரிக்கு உண்டான ஆயில்ஸ் அனைத்துமே இருக்குங்க. ஸோ ஆயில் பேட்டரிஸ் எல்லாமே 70 amps, 80 amps, 90 amps, 100 வரைக்கும் இருக்குது, 150 வரைக்கும் இருக்குங்க. ப்ளஸ் வந்து 2 வீலர் பேட்டரிஸும் அவைலபிள் இருக்குது நம்ம கிட்டங்க. ஸோ நம்ம சர்வீஸில் பக்காவாக பண்ணி கொடுத்துருவீங்க? ஆமாம், பக்காவாக சர்வீஸ் பண்ணிக்குவோம். ஓல்டு பேட்டரிஸ் எக்ஸ்சேஞ்ச் போட்டுக்கலாம், பக்காவாக எல்லாமே பண்ணி கொடுத்துடலாங்க. ஸோ ஓல்டு பேட்டரிஸ் கொடுத்து நியூ பேட்டரி வாங்கிக்கலாங்க? ஆமாம், ஓல்டு பேட்டரிஸ் கொடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து நியூ பேட்டரிஸ் ரேட்ஸ் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ லோக்கலில் ஃபிட்டிங் சர்வீஸ் எல்லாம் பண்ணிடுவோம், எல்லாமே பண்ணி கொடுத்துடலாங்க. ஸோ மெயினாக இப்போ UPS நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, UPS நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு செஞ்சு கொடுத்துட்ருக்குங்க. லோக்கல் ஏரியா கஸ்டமர்ஸ்க்கு இமீடியட்டாக நம்ம போய் டேரெக்டாக டோர் டெலிவரியே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது பார்த்தீங்கன்னா என்னென்ன வெஹிக்கிள் கம்பேர் பண்ணுறீங்க? பேட்டரிஸ் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மெயினாக வந்து ஜீப்ஸ் பண்ணிட்டு இருக்கனால ஜீப்ஸ்க்கு வந்து மெயினாக ஜீப்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பேட்டரிலாம் கொடுத்துட்ருக்குங்க. அப்புறம் 2 வீலர் பேட்டரி மெயினாக வந்து நம்மகிட்ட மூவி நல்லாயிருக்கும். மேக்ஸிமம் வந்து எல்லாமே அமரான் ப்ராடக்ட், ஒரிஜினல் ப்ராடக்ட்டு. ரேட்டும் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துட்ருக்குங்க, பெஸ்ட் ப்ரைஸாக கொடுத்துட்ருக்கோம் கஸ்டமருக்கு. 2 வீலர் 4 வீலர் பேட்டரி இருக்குது. ஆமாம், அது மட்டும் இல்லாமல் ஹோம் UPS இருக்குது. ஹோம் UPS அவைலபிள் இருக்குங்க. தாராளமாக கீழே நம்பர் கான்டாக்ட் எல்லாமே கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே ப்ரோ, தேங்க்யூ. ஓகே.